ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, அன்பான இரவு வணக்கம். உனக்கான ஒரு விஷயம், உனக்கான ஒரு வாழ்க்கை உன்னிடமே வரப்போகின்றது. நான் என்னுடைய வாழ்க்கையை துளைத்து விட்டேன் அப்பா. என் விருப்பப்படியே என்னுடைய வாழ்க்கை அமையவில்லை. நான் நேசித்த உறவுகள், நேசித்த பொருள்கள் அனைத்தையும் இழந்துவிட்டு இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்ற நிலையில்தான் என் மனம் இருக்கின்றது என்று ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். கவலை கொள்ளாதே தங்கமே. நீ இழந்து போனதாய் நினைத்த வாழ்க்கையும், உனக்கான வாழ்க்கையும் உன்னை தேடி வரப்போகின்றது. நாளை விடியல் நல் விடியலாக மாறப்போகின்றது. நீ எதையெல்லாம் நம்பினாயோ அவையாவும் உன்னை விட்டு விலகி சென்று விட்டது. இது எனக்கானது என்று நீ எதையெல்லாம் நினைத்தாயோ அவையாவும் உன்னை விட்டு நகர்ந்து சென்று விட்டது. இப்பொழுது உன்னுடைய மனநிலை, எனக்கென இங்கு யாரும் இல்லை, எதுவுமே உலகத்தில் நிரந்தரம் இல்லை என்பதுதான். உன் நிலையை நான் சரியாக சொன்னேனா தங்கமே? என் தங்கமே, உன்னுடைய கஷ்ட நிலையும் இந்த இக்கட்டான சூழ்நிலையும் அப்பா எப்படி நான் அறியாமல் இருப்பேன்? உனக்கான வாழ்க்கை உன் கையை விட்டு சென்று விட்டது என்று கண்ணீர் வடித்து நிர்கதியாய் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் நான் இருக்கும் வரை உன்னை அப்படி தனிமரமாய் விட்டு விடுவேனாம்? உனக்கு ஆலமரமாய் உன் அப்பா நான் துணை இருக்க நீ ஏன் இவ்வளவு அழுகின்றாய்? கவலை கொள்ளாதே. உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகின்றது. நீ இழந்த அனைத்தும் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரப்போகின்றது. நீ சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய். கெட்டதற்கே ஒரு காலம் வரும் பொழுது நல்லதுக்கு ஒரு காலம் வராமலா போய்விடும் என்று கூறி உன் மனதளவில் நீ ஆறுதல் படுத்த நினைத்தாலும் உன் மனது மற்றவர்களுக்காக ஏங்குகின்றது. கவலை கொள்ளாதே. காலம் பதில் சொல்லும். காத்திரு தங்கமே. ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது எனது கடமையாக இருக்கும். என் வாக்கு பொய்த்ததில்லை. எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாப்பேன். நீ இப்பொழுது என்னுடைய நிழலில் வந்துவிட்டாய். நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன். இருந்தும் நீ எப்பொழுதும் கண்ணீரோடு இருக்கின்றாய். அதனால்தான் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களே உள்ளன. நீ அதில் பயணம் செய்ய போகின்றாய். உன்னை நான் கண்கலங்க விடமாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன். நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது. உன் அம்மாவாக அப்பாவாக எப்பொழுதும் நான் இருப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ கவலைப்படவே கூடாது. நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் நடக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் நடக்கும். பொறுமையாக இரு. என்னுடைய ஆசையை பெற்ற நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் உன் துணை என்று நினைத்தாயோ, யார் யாரெல்லாம் உன் வாழ்க்கை முழுவதும் வருவார்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்ற கலக்கம் இனி உன்னிடத்தில் வேண்டாம். அனைவரும் உன்னை தேடி வரப்போகின்றார்கள். நீ இழந்த சந்தோஷத்தை மீண்டும் பெறப்போகின்றாய். உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். அன்றிலிருந்து இன்று வரை பல துன்பங்களை அனுபவித்து விட்டாய். அவை யாவும் சேர்த்து இன்பமாக நீ அனுபவிக்க போகின்றாய். வாழ்வது எப்படி என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இரை கிடைக்கும் இடம் தெரிந்தா பறக்கின்றது. முயற்சிதான் வாழ்க்கை. வாழும் வரை உன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள். உனக்கான செம்மையான வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக தருகின்றேன். நீ என்னிடம் வேண்டிய யாவும் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம்தான் இது. நிம்மதியாக இப்பொழுது நித்திரை கொள் தங்கமே. கலங்காமல் கண்ணீர் விடாமல் உறக்கம் கொள். நிம்மதியாக இருக்கும் உன்னை பார்க்கவே நான் ஆசைப்படுகின்றேன். நாளை மகிழ்ச்சி மழையில் குதிக்கப் போகின்றாய். சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு தங்கமே. ஓம் சாய்ராம்.